Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா set languageல properties of set operationsல commutative property அதாவது commutative property ஓட introduction plus 9th standardல exercise 1.4ல problem number 1 பார்க்க போறோம். Properties of set operations. Set operationsல இருக்கிற properties பத்தி பார்க்க போறோம். It is an interesting investigation to find out if operations among sets like union, intersection, etc. follow mathematical properties such as commutativity, associativity, etc. என்ன சொல்றாங்கன்னா operations அதாவது யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ வந்து ஃபாலோ பண்ணுதா இல்லையா அதெல்லாம் வந்து செக் பண்றது வந்து அதாவது இன்வெஸ்டிகேட் பண்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்றாங்க. We have seen numbers having many of these properties. நம்பர்ஸ்ல நம்மளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். ஒரு ப்ராப்பர்ட்டி இப்ப சொல்றேன். a plus b equal to b plus a ன்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து commutative property of addition. அப்பனா என்னது? இப்போ a equal to 2 and b equal to 3 ன்னு எடுத்துக்கிறோம். 2 plus 3 equal to 3 plus 2. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5. சோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் செட்ஸ்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ whether sets also possess this is to be explored. So setsல இருக்கிற properties நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். We first take up the properties of set operations on union and intersection. Union and intersectionல யூஸ் பண்ண போற properties தான் நம்ம first பார்க்க போறோம். Commutative property in set language, commutative situations can be seen when we perform operations. நம்ம ஆபரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணும் பொழுது நம்ம நிறைய வாட்டி வந்து commutative situation நம்ம பார்த்திருப்போம். For example, we can look into the union and intersection of sets to find out if the operation is commutative. So union and intersection இருந்தா அதுக்கு எப்படி commutative வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோன்றத பார்க்கலாம். Let a equal to set of 2, 3, 8, 10 and b equal to set of 1, 3, 10, 13 be 2 sets. Then இப்போ நம்ம a union b ஃபைண்ட் பண்றோம். இந்த a செட்க்கும் b செட்க்கும் என்ன பண்றோம்? a union b ஃபைண்ட் பண்ண போறோம். சோ a union b னா என்னது? ரெண்டு செட்லயும் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ரிப்பீட்டேஷன் மட்டும் வர கூடாது. சோ 2 எடுத்து எழுதி இருக்காங்க, 3 எழுதி இருக்காங்க, 8, 10, 1 ஆல்ரெடி 3 எழுதிட்டாங்க சோ ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. 10 ஆல்ரெடி எழுதிட்டாங்க சோ ரிஜெக்டட். ரிமைனிங் 13. ஓகேங்களா? நீங்க நார்மலா எப்படி யூனியன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூனியன் பண்ணுங்க. சோ a union b equal to set of 1, 2, 3, 8, 10, 13. ஓகேவா? நெக்ஸ்ட் b union a ஃபைண்ட் பண்றோம். b யும் a யும் யூனியன் பண்ண போறோம். சோ b ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1, 3, 10, 13. சோ 1, 3, 10, 13. சோ வந்து நெக்ஸ்ட் இங்க இருந்து 2 எடுத்துக்கிறோம். 3 ஆல்ரெடி எழுதியாச்சு சோ அவாய்ட் பண்றோம். 8, 10 ஆல்ரெடி எழுதிட்டோம் சோ அவாய்ட் பண்றோம். அவ்வளவுதான். சோ இங்க பாருங்க a union b யும் b union a வும் பாருங்க ஈக்குவலா இருக்கு. From the above we see that a union b equal to b union a ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு சொல்றோம். This is called commutative property of union of sets. இதுதான் வந்து commutative property of union of sets. அதாவது a union b equal to b union a. சோ இதுதான் நீங்க வந்து மெமரி பண்ணிக்கணும். a union b equal to b union a. நெக்ஸ்ட் அதே செட்க்கு நம்ம a intersection b வந்து ஃபைண்ட் பண்றோம். சோ a செட்லயும் b செட்லயும் என்ன எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கு பாருங்க. 3, 10 தான் வந்து காமனா இருக்கு. சோ a intersection b equal to set of 3, 10 and b intersection a. b க்கும் a க்கும் எது வந்து சேமான எலிமெண்டா இருக்கு பாருங்க. b லியோ a லியோ 3 யும் 10. 3 யும் 10 தான் இருக்கு. சோ b intersection a equal to set of 3, 10. இப்போ ரெண்டுமே வந்து சேமா இருக்கா? Then we see that
A intersection B equal to B intersection A. So வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. This is called commutative property of intersection of sets. So இது வந்து intersection ஓட property. So இந்த ரெண்டு property தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். A union B equal to B union A வியும் A intersection B equal to B intersection A. So இந்த boxல எழுதிருக்காங்க பாருங்க. Commutative property for any two sets A and B. First union க்கு கொடுத்திருக்காங்க A union B equal to B union A. Second intersection க்கு கொடுத்திருக்காங்க A intersection B equal to B intersection A. So இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறத மட்டும் நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து A union B equal to B union A ன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா commutative property of union of sets ன்னு மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்க தான் வந்து இத A union B equal to B union A ன்னு ஃபைண்ட் பண்ணி எழுதணும். சோ வந்து அவங்க டாபிக் மட்டும் தான் கொடுப்பாங்க ஒரு சில क्वेश्चंसல. சோ வந்து நீங்க வந்து அத வந்து தெளிவா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நோட் பார்க்கலாம். For any set A union A equal to A and A intersection A equal to A. So A வியோ A செட்டையோ நம்ம யூனியன் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் A வா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படிதானே வரும். இங்க 2 3 8 10 இருக்கு. அகைன் நம்ம இன்னொரு வாட்டி A எடுத்தாலும் 2 3 8 10 தான் இருக்கு. சோ ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணாலும் 2 3 8 10 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ அதே மாதிரி A intersection A பண்ணாலும் அதேதான். சோ இந்த லாவை என்ன சொல்வாங்கன்னா idempotent laws அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ் என்னன்னு சொல்லுவாங்க? idempotent laws or idempotent laws னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் A union null set equal to A and A intersection universal set equal to A. So A வியும் null setயும் நம்ம யூனியன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குமா? A கிடைக்கும். ஆமா தானே? ஃபர்ஸ்ட் செட்ல நம்பர் இருக்கு, செகண்ட் செட்ல நம்பர் இல்லனா வர ஆன்சர் வந்து A வா தான் இருக்கும். அதே மாதிரி A intersection universal set equal to A ன்னு சொல்றாங்க. சோ யூனிவர்சல் செட்லயும் Aலயும் காமனான எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு நம்ம பிக் பண்ணி எழுதணும்னா கிடைக்கிற செட் வந்து A வா தான் இருக்கும். சோ இத வந்து ஐடென்டிட்டி லாஸ் னு சொல்வாங்க. சோ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நோட், recall these subtractions on numbers is not commutative. இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது A plus B equal to B plus A கிடைச்சதா, பட் சப்ட்ராக்ட் பண்ணும்போது A minus B not equal to B minus A ன்னு தான் வரும். சோ அதனால தான் வந்து இத வந்து நம்ம commutative இல்லன்னு சொல்றோம். சப்ட்ராக்ஷன் வந்து எப்பவுமே வந்து commutative கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 2 minus 3 equal to 3 minus 2 ன்னு எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன். சோ இத மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2 minus 3 வந்து நமக்கு வந்து -1 கிடைக்கும். 3 minus 2 வந்து 1 கிடைக்கும். இங்க பாருங்க, இங்க மைனஸ் சைன் இருக்கு, இங்க பிளஸ் சைன் இருக்கு. சோ இது ரெண்டுமே என்னது? ஈக்குவல் கிடையாது. சோ இது ரெண்டுமே வந்து commutative கிடையாது. அதே மாதிரி is set difference commutative ஆ நம்மள கேட்டிருக்காங்க. We expect that the set difference is not commutative as well. So set difference வந்து என்னது? commutative கிடையாது. For instance, consider A equal to set of A, B, C, B equal to set of B, C, D. So A minus B பண்றோம். So A ல இருந்து B ய மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணனா என்ன வேல்யூ கிடைக்கும்? இங்க B யும் B யும் காமனா இருக்கு. சோ கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் C யும் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ A ல ரிமைனிங் என்ன இருக்கு? A மட்டும் தான் இருக்கு. சோ செட் ஆஃப் A. அதே மாதிரி B minus A ஃபைண்ட் பண்றோம். B minus A னா B ல ரிமைனிங் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதனை எடுத்து எழுதுவோம். B ல என்ன எலிமெண்ட் ரிமைனிங் இருக்கு? D. சோ செட் ஆஃப் D. சோ பாருங்க ரெண்டுமே வந்து ஈக்குவலா இல்ல. We see that A minus B not equal to B minus A. சோ இது வந்து commutative கிடையாது. ஓகேங்களா? வேற ஏதாச்சும் சாப்டர் அப்லோட் பண்ணனும்னாலும் ஆர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸர்சைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், if P equal to set of 1, 2, 5, 7, 9, Q equal to set of 2, 3, 5, 9, 11, R equal to set of 3, 4, 5, 7, 9 and S equal to set of 2, 3, 4,
5, 8. Then find 3 subdivision கொடுத்திருக்காங்க. P union Q union or second subdivision வந்து P intersection Q intersection S. Third one வந்து Q intersection S intersection R. Questionல 4 sets கொடுத்திருக்காங்க P, Q, R, S ன்னு. அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போறோம். அவ்வளவே தான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? P union Q union R. P union Q வந்து bracket குள்ள இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா bracket குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். தென் வந்து ஓவராலா ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ P union Q union R ல P union Q வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். P union Q எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்? யூனியன்னா என்னது? எல்லாமே எடுத்து எழுதணும், ரிப்பீட்டேஷன் இருக்க கூடாது. அவ்வளவுதானே. P ஓட செட் என்னது? 1, 2, 5, 7, 9. யூனியன் Q ஓட செட் வந்து 2, 3, 5, 9, 11. இப்போ எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுத போறோம், ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிருங்க. P ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ 1, 2, 5, 7, 9. So 1, 2, 5, 7, 9. இங்க பாருங்க 2 ஆல்ரெடி எழுதிட்டோமா? எழுதிட்டோம். 3 எழுதல. So 3 எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 5 ஆல்ரெடி எழுதிட்டோம். 9 ஆல்ரெடி எழுதிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கு? 11. அவ்வளவே தான். ஆர்டர் நான் மாத்தி எழுதியிருப்பேன், பட் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? So P union Q நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1, 2, 3, 5, 7, 9, 11. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபுல்லா கண்டுபிடிக்க போறோம். P union Q union R. சோ P union Q க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? செட் ஆஃப் 1, 2, 3, 5, 7, 9, 11. சோ யூனியன் R ஓட செட் என்னது? 3, 4, 5, 7, 9. சோ எடுத்து எழுதியாச்சு. சோ இத நம்ம யூனியன் பண்ண போறோம். சோ வந்து யூனியன் பண்றோம். யூனியன் பண்ணோம்னா 1, 2, 3, 4, 5, 6 நம்பரே இல்ல, 7, 8 இல்ல, 9, 10 இல்ல, 11. அவ்வளவுதான். அப்படியே எடுத்து எழுதியாச்சு. சோ வந்து இந்த நம்பர் வந்து 11 குள்ள இருக்கிறதுனால நான் அப்படியே நார்மலா 1, 2, 3 சொல்லி நான் கவுண்ட் பண்ணிட்டேன். சோ 1 இருக்கா எடுத்து எழுதியாச்சு, 2 இருக்கா எடுத்து எழுதிட்டோம், 3 இருக்கா எழுதியாச்சு, 4 இதோ இங்க இருக்கு எடுத்து எழுதியாச்சு, 5 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. சோ நான் ஒரே ஒரு வாட்டி எடுத்து எழுதிக்கிட்டேன். 6 இல்லவே இல்ல. நெக்ஸ்ட் 7 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, 1 டைம் எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் 9 2 டைம்ஸ் இருக்கு, ஒரே ஒரு வாட்டி எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் 11 இருக்கு, 11 எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் P intersection Q intersection S. சோ வந்து பிராக்கெட்ல இருக்கறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். P intersection Q. P ஓட செட் என்னது? 1, 2, 5, 7, 9. intersection Q ஓட செட் என்னது? 2, 3, 5, 9, 11. intersection என்னது? ரெண்டு செட்லயும் எது காமனா இருக்கு, சேமா இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுவோம். சோ என்னென்ன நம்பர் சேமா இருக்குன்னு பாருங்க. அதாவது என்னென்ன எலிமெண்ட்ஸ்? 1 இருக்கா? இல்ல. 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 5 இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு, எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 7 இல்ல. 9 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. அப்போ P intersection Q என்னது? செட் ஆஃப் 2, 5, 9. இப்போ P intersection Q intersection S ஃபைண்ட் பண்ண போறோம். P intersection Q க்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? செட் ஆஃப் 2, 5, 9. intersection S ஓட செட் என்னது? செட் ஆஃப் 2, 3, 4, 5, 8. இப்போ intersection ஃபைண்ட் பண்ண போறோம். சேம் நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. இங்க 9 இருக்கு, இங்க 9 இல்ல. சோ அவ்வளவுதான். 2ம் 5ம் தான் வந்து சேமா இருக்கு. therefore set of 2, 5 தான் வந்து P intersection Q intersection S ஓட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் Q intersection S intersection R. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது ஃபைண்ட் பண்ண போறோம். Q intersection S. Q ஓட செட் என்னது? 2, 3, 5, 9, 11. intersection S ஓட செட் என்னது? 2, 3, 4, 5, 8. சோ இன்டர்செக்ஷன் சொல்லிட்டாங்க. சேம் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பிக் பண்ணி எழுத போறோம். இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு.
இங்க 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்க 5 இருக்கு இங்கேயும் 5 இருக்கு எடுத்து எழுதியாச்சு. 9 வந்து இல்ல, அதே மாதிரி 11ம் இல்ல. therefore Q intersection S equal to set of 2, 3, 5. next Q intersection S intersection R find பண்ண போறோம். so Q intersection S நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? set of 2, 3, 5 intersection R ஓட செட் என்னது? set of 3, 4, 5, 7, 9 equal to இது ரெண்டுத்துலயும் வந்து எது காமனான எலிமெண்டா இருக்கு? இங்க 2 இருக்கு இங்க 2 இருக்கா? இல்ல. இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு, சோ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்க 5 இருக்கு இங்கேயும் 5 இருக்கு, சோ எடுத்து எழுதியாச்சு. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.